தாயின் வயிற்றில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதனால் அங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுது. ஆனால் அங்கே ஒரு 3 வருஷம் 4 வருஷம் என்ன ஆகுறது, வெளியில் தள்ளும்பொழுது அது பயந்து அழுகிறது. ஆனால் வெளியில் இருக்கிறவர்களுக்கு என்ன தெரியுது, இது ஒரு முன்பு இருந்த வாழ்க்கையை விட ஒரு உயர்ந்த வாழ்க்கைக்கு இது வெளியில் இது கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு தெரியுது. சாவும் அதே போல தான். நாம் இறக்கும் பொழுது ஐயோ முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம அழுகிறோம். ஆனால் அந்த பக்கம் போன இருக்கவங்க தான் சிரிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும், நல்ல வேலைப்பா, இந்த நேரம் காலம் இடம் இதனுடைய லிமிட்ஸ்லேருந்து நான் இப்பொழுது ஒரு சுதந்திர பறவையாக இறைவன் என்னை ஒரு உன்னதமான மேற்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு எனக்கு பிறப்பு கொடுத்திருக்கிறார். பிறப்பு என்பதுதான் இறப்பு. நாம் இறப்பு என்று இந்த பக்கத்திலிருந்து பார்க்கறது இறப்பு மாதிரி தெரியும், அந்த பக்கத்திலிருந்து பார்க்கும்பொழுது அது பிறப்பு என்பது நமக்கு புரியும். ஆகினால் இயேசு இறந்தாரா? இறந்தார். ஆனால் உண்மையில் அவர்